எல்லாருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மினியேச்சர் ஹவுஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அது வந்து லென்த்தாக கிடைக்காததுனால 2 பீஸை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஹவுஸ் மாடல் மாதிரி சும்மா ட்ரா பண்ண போகிறோம் ரேண்டமாக. நான் வந்து ஒரு 11 இன்ச்சுக்கு சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 சென்டிமீட்டருக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் பண்ணிக்கோங்க. நான் பண்ண சைஸ் மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் பெருசாக பண்ணிக்கலாம், சின்னதாக பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நான் அங்கேயும் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் மாடல் தான். நான் வந்து ரொம்ப சின்னதாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெருசோ சின்னதோ அது வந்து உங்களோட சைஸ் இமேஜினேஷனை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஒரு பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்ததுனால நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். 2 ஈக்குவலாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட வீடோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு லென்த் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இமேஜின் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு இதோட லென்த்து மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடோட லென்த் பிரெத் ஏற்ற மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் வந்து உங்களோட இமேஜினேஷன் பொறுத்து தான், உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து உங்களுக்கு வீடு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். கார்ட்போர்ட் பீஸ் வச்சே நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும். ஸோ அந்த பீஸுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 பீஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. அந்த வீடோட சைஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொன்று கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் சிங்கிள் பீஸஸாக செஞ்சிட்ருக்கேன். ஓகே, இதோட நீங்கள் சின்ன வீடாகவும் செஞ்சுக்கலாம், பெரிய வீடாகவும் செஞ்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு அட்டையும் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். இதையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ராஸாக இருந்தாலும் அது நிற்காது ஒட்டினா. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணாமல் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஃபெவிபாண்ட் அண்ட் ஃபெவிகால் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கார்ட்போர்ட் பீசஸை பேப்பர் வந்து ஒட்டிக்கிறோம் அதில். ஏன் அப்படின்னா நம்ம அப்படியே டேரெக்டாக பெயிண்ட் பண்ணாது வந்து எப்படி இருந்தாலும் கார்ட்போர்டு அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அதனால பேப்பர் ஒட்டிட்டு நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது அது தெரியாது, கார்ட்போர்டுன்ற மாதிரியே தெரியாது, ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்கும் டெக்ஸ்சர். அதனால நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டோர் மாதிரி வரைஞ்சி அதையும் கட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன், ரேண்டமாக பண்ணுறது ஒர்க்கு தான் இதெல்லாம். பேக் சைட்லேயும் ஒயிட் பேப்பர் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த வீடோட பேக் சைடில் ஜன்னல் மாதிரி பண்ணுறதுக்காக அதையுமே வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம வந்து 2 பக்கமும் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை ஆக விட்டுடலாம். ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்காக நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ட்போர்ட் பீஸுக்கு வந்து அதோட சைஸ் அன்இவனாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ இது அதுக்குள்ளே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒட்டிடலாம். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அது வந்து நான் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே ஒட்டிட்டதுனால வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பேம்பூ ஸ்டிக், அதுக்கப்புறம் டூத் பிக்லாம் இருக்கும்ல, அது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஷாப்பில் ரெண்டுமே கிடைக்கலன்றதுனால பூந்தோடப்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்க குச்சியை நான் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால தான் பண்ணுறோம். இது நீங்கள் வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் தான். அதையுமே நான் ஒட்டிக்கிறேன். அதோட சைஸ் கரெக்டாக பார்த்துட்டு, கையில் நீங்கள் உடச்சிங்கனாலே உடஞ்சிரும். அதனால டூத் பிக், பேம்பூ ஸ்டிக்லாம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பூந்தோடப்பத்தை யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அதோட பேக் சைடில் திருப்பி வச்சுட்டு 2 ஸ்டிக்கை நான் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பேக் சைட் ஜன்னல் ரெடி. அதுக்கப்புறம் இதையுமே நம்ம வந்து ஒட்டிடலாம் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு. இது ட்ரை ஆகிற கிராஃபில் நம்ம வந்து அந்த பேப்பரை வந்து பேக்ரவுண்ட் ஷீட்டில் ஒட்டிடலாம். ஓகே, 2 ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இன்னொரு பேப்பரையும் நம்ம ஒட்டிடலாம். ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது எல்லாமே வந்து நல்ல கலர் வந்து எடுத்து கொடுக்கும். அதனால தான் இந்த ஐடியா நான் சொல்லியிருக்கேன். இப்போ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து ட்ரை ஆகிடுச்சு, நம்ம ஒட்டிடலாம். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு மேல் கூரைக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே அட்டையை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுலேயுமே ஒயிட் பேப்பர் கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிடலாம். இதுக்குமே நான் ஃபெவிபாண்ட் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிடலாம். இது மேலே வச்சு எடுத்திங்கன்னா ஃபெவிபாண்ட் நம்ம எங்கே அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த அச்சு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். போஸ்டர் கலர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா அக்ரிலிக் கலர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணிடலாம். நல்லா டார்க்காக பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த பேம்பூ ஸ்டிக் பூந்தொடப்பத்தோட குச்சியை யூஸ் பண்ணியே நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் இந்த மெத்தட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் பெயிண்ட் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக டாட் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு பழைய வீடு மாதிரி தான் நம்ம செட்டிங் பண்ண போகிறோம், அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறேன். சின்ன சின்னதாக டாட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் சைட்லேயும் இது மாதிரி தான் நான் பண்ணியிருப்பேன், அது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். வீடியோ கிளிப் வந்து டெலீட் ஆகிடுச்சு, அதனால் பேக் சைடு ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மரம் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணி எல்லா பீசஸும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை, இதுவே நானும் ஐடியா பண்ணி செஞ்சது தான். எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம், அழகாக தான் வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு ரோல் பண்ணிடலாம். அதுலேயுமே வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீன் கலர் பேப்பரை அதில் ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து ஏதோ ஒரு ட்ரீ, என்ன ட்ரீன்லாம் கேட்காதீங்க, தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேக்ரவுண்ட் ஷீட்டில் நான் வந்து ஒரு காட்டன் ஒட்டிட்டு அதில் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். காட்டன் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, பஞ்சு ஒயிட் கலர், அதுதான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரீக்கு வந்து கீழே வந்து இந்த கலர் அப்ளை பண்ணிட்டேன். அவ்வளோதான், இந்த வீடியோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து நம்ம ரெடி பண்ண ட்ரீ வந்து ஒட்டியிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியுதா? ட்ரீ ஒட்டியாச்சு. ஸோ நிறைய கிளிப்பிங்ஸ் ஆட் ஆகிருக்காது, ஏன்னா நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன், ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும்னு. அதுக்கப்புறம் நம்மளோட டோர் திறந்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து இங்கே ஃப்ளஷ் டிண்ட் கலர் கொடுத்துருக்கேன், டார்க் ஃப்ளஷ் டிண்ட் கலர். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரெடி பண்ண ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பேப்பர் ஸ்டிக்ஸ் வந்து ரோல் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பேப்பர் ஸ்டிக் வந்து ஒன்றா ஒட்டிட்டு பார்டர் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.